ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு கேடி கேமிங். இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைபும் போட்டுட்டு பாருங்க. ஈஸிலியே போகும். ஓகே போவோம். சரி ஓகே. என்ன கருப்பாயிடுச்சு ஸ்க்ரீன்லாம். டே 1 டே 1லேயே என்ன வேலை இருக்குமோ. எங்கடா இந்த இடம் வச்சுருக்காங்க, வித்தியாசமாக இருக்கே. அடிச்சு வச்சுருக்கலாம், ஆனால் போக வேண்டிய இன்னும் ஒரு மாதம் சென்சிவிட்டி ஏதோ மாதிரி இருக்கு. லைட்டாக திரும்பின போகும்போது இங்கே போய் மாற்றலாம் வாங்க. கொஞ்சம் மாற்றுவோம். ஓகே, இதுவே போதும். போவோம். யாரும் இல்லை. என்ன ஏதோ மூஞ்சில் இருக்குது. இங்கே இருக்குது டேப் இருக்குது. டேப் எதுக்கு? ஐயோ கிளம்பிட்டான், தூக்கி போடு. ஐயோ அவன் மேலே போடலையே, ஷாக்கில் அடிக்குது. இங்கே என்ன இருக்குது? ஐயோ வந்துட்டான். ஓடு 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 ஓடு. இங்கே கிளவி இருக்குமோ? ஐயோ இங்கே ஐயோ 2 பேர்கிட்ட மாற்றிட்டேன். போச்சு போங்க. அட பாய் டை அடிச்சிட்டாங்க நம்மளை. சாவ அடிக்கிறானே. இப்போ டே 2 டே 1 இப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. டே 2 எப்படி? அதுதான் கிராணி 2 கஷ்டம் நினைக்கிறேன். வாங்க போவோம். சென்சிவிட்டி தான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது மாற்றிக்கணும். இது என் ட்ரிக்கு. நான் ஃபஸ்ட்லாம் இதான் யூஸ் பண்ணுவேன், அதான் வச்சுருக்கேன். யூடியூப்பில் பார்த்தேன் அந்த ட்ரிக்கு, அதான் வச்சு இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். யாரையும் காணுமே. வெளியே போகலாமா இல்லை வேணாமா? இதோ பாருங்க, கிளவியும் போகுது. விஷம் போகுது பாருங்க. அச்சு போட்டலான்னு பாரு. கன் இல்லையே. இங்கே ஷாக் கன் இருக்கா, அதான் நான் இப்போ எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். எனக்கு ஷாக் கன் இருக்கும், இங்கே இருக்கும்ன்ற நினைக்கிறேன். இங்கே ரெஞ்செலாம் இருக்குது. பாட்டுப்பா. இங்கே என்ன இருக்குது? ஐயோ வரானுங்க போல இருக்கு. ஓ இன்னும் இந்த டோர் திறந்து இருக்கு, அப்போ யாராவது இருப்பாங்களோ. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. ஏதோ இது உள்ள என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. தோ இருக்குங்க அந்த ஷாக் கன்னு, ஸ்டன் கன்னா இது. ஏதோ என்னடா எடுக்க முடியல, எடுறாத. இது ஏதோ பூட்டி வச்சுருக்காங்க, திறந்து விட்ருவோம். என்னத்துக்குன்னு தெரில. வரானாங்க, யாராவது இருப்பானுங்க, பார்த்துட்டு வரோம். எவ்வளோ இருக்கானுங்களா? யாரும் காணுமே. சவுண்டு போட்டு யாராச்சும் வர வைப்போம். கிளவி வருது கைஸ். இதான் வச்சுக்கோ. என்ன அங்கேயே நிற்கிது? இதான் வச்சுக்கோ. டுமில் குத்தால அருவியில் குளிச்சது போல் இருக்குதா? வச்சுக்க நல்லா அடி வாங்கி. இப்போ கிளம்ப வரணும். கிளவி செத்துச்சு. கிளவன் தான் இப்போ. கிளவா எங்கே நீ? ஆளை காணோம். என்ன கிளவி வேறு போஸில் நிற்கிது? கிளவா ஓய் கிளவா. தோறாங்க கையை கழுத்துறோம். சாவி இருக்கு, அந்த சாவி எடுக்கணும். சாவிடா நாசமாக போகணும். என்ன பீட் பாக்ஸ் டான்ஸ் போடுறான்? டான்ஸராக இருப்பானோ? செம டான்ஸ் போடுறான் பாருங்க. அந்த சாவியை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். சரி சாவியை போய் போட்டுட்டு வந்துடுவோம். எங்கே காணும்? அது இருக்குது. இப்போ இந்த சாவி தேவையில்லை, நம்ம தூக்கி வச்சிட வேண்டியதான். அந்த கன் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். கிராணி இனத்துக்கு வந்துருக்கும், ஸ்பேன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
இங்கே என்ன இருக்குது? பேட்லக்கி. பேட்லக்கிலாம் நமக்கு தேவையில்லப்பா. என்ன போக முடியல? என்னதுடா இது? இதில் இது ஓ கேமராவா? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கேயும் எவனும் இல்லை, இங்கேயும் எவனும் இல்லை, இங்கே கூட எவனும் இல்லை. இப்போ என்னத்துக்கிட்டா கேமரா? இல்லை கிராணி காட்டாதோ? எல்லாத்துலேயும் பார்த்தோம், ஒன்றும் காணும். கிளவி வந்துருக்கணுமே, அப்போ ஏன் காணும்? ஐயோ வரானுங்களா? இங்கே ஏதாவது இருக்கா? டோருக்கு எதுக்குதான் தேவை? நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தானே பண்ணுறோம், எதுக்கு தேவையில்லாம டோரு? இங்கே என்ன இருக்குது? அதெல்லாம் தேவையில்ல. நம்மளுக்கு தேவையானது இங்கே இல்லை, ஒன்றுமே இல்லை கைஸ் நம்மளுக்கு தேவை. இங்கே என்ன இருக்குது? வெப்பன் கீ இருக்குது கைஸ், ஆனால் அது எங்கே போகணுன்னு தெரில. பாலா அங்கே ரெட் கலரில் இருக்குது, அங்கே சுடணும்னு நினைக்கிறேன். சுட்டு பார்ப்போம். வெப்பன் கீ எத்தனை சொல்லலாமா? சரி சுடுவோம். ஓப்பன் ஆயிடுச்சுப்பா. எனக்கு தெரிஞ்சு அந்த செயினாக இருக்க செயின் கட்டுற வேணும்னு நினைக்கிறேன். அதை எத்தனை ஒன்று இப்போ போய் இங்கே என்ன? சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இயர் அப்படின்றது. ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே ஃபோட்டோலாம் பார்த்தேன். அட போய் என்னடா ஏறத்துக்கு மட்டும் குத்திட்டீங்க, இறங்கிறதுக்கு கொடுக்கல? அடப்பா என்ன நொண்ட ஆரம்பிச்சிட்டான்? ஐயோ கிளவி இதை வச்சுக்கோ. மாற்றல அவமால. அச்சோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓடு ஓடு. ஐயோ எது புல்லட்டுன்னு தெரில. தோருக்கு. ஐயோ எங்கடா புல்லட் இப்போன்னு பார்த்து எரியத்துக்கு இருக்குது. இங்கே கிளவி வா 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 வா. எங்கே இருக்க? வா வா இதை வச்சுக்கோ. ஏய் நீனும் ராக் ஸ்டாரா? போன ஜென்மத்தில் ராக் ஸ்டாராக இருந்திருப்பாங்க போல. என்னடா அது கட்டை? ஓ கிராண்ட் இதா? நானும் கிராண்ட் பார்த்துன்னு நினச்சேங்க. கிராண்ட் வந்துட்டான். இதாடா வச்சுக்கடா, நீ தானே ராக் ஸ்டார். திந்துதா போடு. ஓரம் போடா. கிராண்ட் பா மாதிரி யாராவது வர முடியுமா? இங்கே என்ன இருக்குது? க்ரோபார் இருக்குது. க்ரோபார் வந்து அங்கே ஒரு பெட்டி இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பெட்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கு அது க்ரோபார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து இதை இங்கே போட்டுடலாம். ஸ்ட்ரெயிட்டாக க்ரோபார் எடுத்துன்னு போயிடும். க்ரோபாருங்க அந்த டோருக்கு. அந்த டோர் உள்ள இருக்குமோ? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு பெட்டி இருக்குது. செயின். ஓ அந்த செயின்லாம் வெட்டுறதுக்கு நினைக்கிறேன். போய் வெட்டி பார்ப்போம். அங்கே போய் அங்கே தரேன் கைஸ். யாரா புதுசாக இருக்கான்? ஏதோ ஹேண்டில் கொடுத்தாங்க தேவையில்ல. எவனோ வந்து வீந்தான், என்ன கதைன்னு தெரில. போட்டலாம் போட்டாங்க அவனை. இறங்க தில்ல. ஐயோ என்னடா இது? என்ன கதைடா இது? இறங்கு. என்னடா இறங்கி வருதுல்ல? பக்குடா இது? பக்குடா இது? சரி அவங்க போ. இதில் தந்துச்சு. கிளவி வந்தா வரும், அதனால இந்த சைடு போயிடுவோம். என்னடா வெறி ஏற்றிங்கிறது இது? சரி இறங்க தேக்க மாட்டிங்களாடா, ஏற்று மட்டும் கொடுத்துட்றீங்க சாம்பார் பசங்களா. எங்கே ஆளும் காணும்? இல்லை கைஸ் யாரையும் காணும். எங்கே இருப்பானுங்க தெரில. இங்கே அதே மாதிரி அது சந்து இருக்குது, போய் பார்க்கலாமா? போவோம். அடப்பா இங்கேயுமாடா அதே தான். என்னடா இது? பீ மாதிரி இருக்கு. அங்கே கிளவி தோருக்கு. அட்ரா ட்ரின் ராக் ஸ்டார்ஸ்டா. நீங்கள் ராக் பண்ணுறீங்க எல்லோரும். இந்த புக்கு வித்தியாசமாக இருக்குது, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எவனது வரானா? இல்லை. அது எடுக்கிற மாதிரி தான் காட்டுது. வாங்க பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே பியானோலாம் இருக்கா?
உட்காந்து வாய்ஸ் போடுவோம். டீன் 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 டப்ப டப்ப டப்ப. வாய்ஸே சரியாக வர மாட்டேங்குது கைஸ். நம்ம எவ்வளோ பெரிய பியானோ ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியுமா அவங்களுக்கு? ஓ கிளம்ப அங்கே போகிறான், என்னை பார்க்காமே போகிறான். இங்கே இருக்கேன்டா நான். வா இதான் வச்சுக்கோ, நீ தான்டா ரியல் ராக் ஸ்டார். போடு வள்ளிமாமே போடுறா வள்ளிமாமே டான்ஸ் எல்லாம் உனக்கு போடுறா. இப்போ கிளவி எங்கே கதைன்னு தெரில. ஏய் என்னடா வேறு என்னவோ போஸ்டில் இருக்க. இங்கே கன்னை போட்டுடணும். அந்த டேப் நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தேவை, நம்ம அப்புறமா எத்தனை வந்துடலாம் டேப்பு. இங்கே என்னெல்லாம் இருக்குது ஃபஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிடுவோம். இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கே என்னவோ இருக்குது. என்னது சேஃப் கீக்கு கேட்குறானுங்க. சேஃப் கீக்கெலாம் என்னடா போவேன், ஷாக்கில் அடியுது. குரோபார் கேட்குறானுங்க. அங்கே மேலே இருக்குது, பட் நம்ம ஹெலிகாப்டர் கீ இங்கே இருக்குது. நம்ம மேலே போவோம். என்ன இங்கே? ஓகே இங்கே ஒன்றும் காணும். ஃபோட்டோ பீஸ்லாம் இங்கே தான் இருக்குது, நம்ம அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். சரி இப்போ இங்கே ஏதாவது கிளவி யாரும் இல்லை, நம்ம போவோம் மேலே. இங்கே வேறு அந்த பக்கு வேறு இருக்கா, ஏறத்துக்கு குத்துறானுங்க. கீழே தான் இது பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த இடத்துல இறங்கும். இங்கேயும் மாடாது. பரவாயில்ல, என்ன பண்ணலாம், போவோம். இங்கே ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த கேஸ் ஃபியூஸ் வந்து எதுக்கோ தேவை, சரியா ஞாபகம் இல்லை. மேலே ஏறு. இங்கே போட்டு எல்லா பொருளும் தேவையானதெல்லாம் இங்கே போட்டு இது பண்ணிக்கலாம். இதுலேயே பாதி லைஃப் போயிடும் போல இருக்கு. குச்சி எவ்வளோது வரானா? எவனும் காணோம். க்ரோபார் இங்கே இருக்குது, பட்டு அதுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஹெலிகாப்டர் தான் பண்ண போகிறோம். எவ்வளோது வரானான்னு பார்த்துப்போம். எவனும் காணும். ஃபோட்டோ பீஸ் எடுத்துணும். ஐயோ கிராணி, ஃபோட்டோ பீஸ் எடுத்துன்னு ஓடிடலாம். வாங்க போவோம். மேலே போய் அது எடுத்து போட்டுடலாம். என்ன கைஸ், அந்த கிராணி பியானோ வாசிக்குது. நாம் வாசிக்கிறதோட நல்லா தான் கைஸ் வாசிக்குது கிராணி. பியானோ செம்மையாக வாசிக்குது கைஸ் கிராணி. இந்த ஃபோட்டோ பீஸ் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு மேலே வச்சிடலாம். நம்மளோட நல்லா தான் கைஸ் வாசிக்குது. கெத்து கைஸ் கிராணி. வாங்க. என்னடா இது அடிக்கடி கீழே விழுற மாதிரி இருக்கு. ஐயோ கிளம்ப. வாங்க எஸ்கேப் ஆயிடலாம். அங்கே விரிஞ்சு இருந்துச்சு, அது அங்கே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வெஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டோம். கிளவி எதுவும் வேணும், ஏன்னா நீங்கள் மாட்டிங்கன்னா பாட்டு போடுங்க. செமையாக இருக்கு கைஸ் பாட்டு. ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே வந்து கிளவி சமைச்சுட்டு இருக்கோம், கிளம்பி வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிங்க கிடப்பான். ஹைலைட்டே அதான் டான்ஸு. அந்த டான்ஸு பார்க்க முடிஞ்சால் டேரி வாரான் எரியத்திக்கிறார். ஓடு அங்கே யூஸ் ஆகும். நம்ம போய் போட்டு வச்சிடணும். இல்லை யூஸே பண்ணிடுவோம், ஏன்னா சவுண்டு முடிஞ்சிடுச்சு. அதனால் நம்ம சேஃப் வித்தோட ஓப்பன் பண்ணு. அவன் வேறு அந்த ஸ்பைடர் மாதிரி இருக்கான், அவன் வேறு கத்தினே கிடக்குறான் சும்மா. என்ன கதைன்னு எனக்கு புரியல. ஐயோ கிளவி, அட பாவி. எனக்கு தெரிஞ்ச அந்த அவன் கத்தி சாப்பாடுக்கு கேட்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா அதான் மீட்டு கொடுத்துருக்காங்க அங்கே. இப்போ டே 3 என்ன கதைன்னு தெரில, வாங்க பார்ப்போம். இது முடியறதுக்குள்ளே டான்ஸ் ஆடினா நான் காட்டுறேன். சரி வாங்க கைஸ் போ. அதே நம்பர் 3 தான் எடுத்து ஆன் பண்ணிட்டு போய் நின்றுக்கணும். உக்காருவோம். இல்லை எவனையும் காணும். கிளம்ப வரான். கிளவியை காணுமே. போகலாமா இல்லை வேணாமா? தூப்பரங்க கிளவி வருது. போகலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது கிளவி வருது.
வாங்க போயிடலாம். 3 நாள் ஆச்சு நம்ம எதுவும் பண்ணல. வாங்க இப்போ தேவையானது எல்லாத்தையும் பண்ணிடலாம். இந்த டேப்பை ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் அங்கே போட்டுடலாம். மேலே ஏறு, கீழே போடு, அவ்வளோதான். சரி அடப்பா, இது மறுபடியும் இந்த பக்கா இந்த பக்கு வந்து சாவடிக்குது. இது பக்கா என்னன்னு கதை தெரில. ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் போக முடியுமோ? போய் பார்க்கலாம். ஒன்றும் காட்டலையே, ஏறும்போது மட்டும் காட்டுறானுங்க. அடப்பாய், என்னடா நீங்கள் கிளவி எவனாவது இருக்கா? யாரும் காணும். போவோம், இந்த சைடு போகலாம். கிளவி அங்கே போகுது, கண்டுக்கவே இல்லை நம்மள. ஐ ஃபக்கியூடா, போடா போடே. ஐயோ வரானே, அவன் கன்னு இங்கே இருக்கு. வாடா வாடா வாடா, ராக் டான்ஸ் போடுறான், வாடா. எங்கே ஒன்றும் வரல, அங்கேயே நிற்கிறான். ஃப்ரண்ட்டில் வர அது கூட தெரிலடா. போடுறா, டிண்டாக் 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 டிண்டாக். தள்ளு 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 தள்ளு. என்ன சவுண்டு வருது? ஐய் கிளவி, போடு போடு. இந்த டான்ஸ் தான் சிக்கமே. தள்ளுங்க. ஏய் 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 ஏய், தப்புடா தாத்தா, தப்புடா. இந்த வயசில் பண்ணக்கூடாதுடா. ஏய் கொக் 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 கொக். போ போ, வெளியே போ. காக விட்றா உங்களுக்கு. பெண்டு போட்டு அடிக்கிறானே. சரி, நம்ம வேலை என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்பைட்ரு தலையை முடிச்சிடலாம். ஏன்னா அடி என்ன சவுண்டு விடுது, வேன்னு கிடச்சிது கைஸ். அது இங்கே என்ன இருக்குது? சேஃப் கீ இருக்குது, எடுத்துக்கலாம். என்ன யார் அது? சென்ட்ரி நான் மேலே இருக்கு கைஸ். ஃபஸ்ட்டு புல்லட் எடுத்துப்போம். எங்கே கன்னடு? அங்கே புல்லட் எடுத்துக்கு. ஏந்துடுறா கைஸ், புல்லட் எடுக்க முடியல. ஐயோ நான் தடிதான் மேலே. நம்ம ஓடுறோம். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் சென்ட்ரியில் ஏதாச்சும் பண்ணிச்சுன்னா கிராண்ட் பா வந்துடுவானுங்க வேறு. சேஃப் லாக் இங்கே தான் இருக்குன்னு. சேஃப் லாக்காக என்னவோ. ஓப்பன் பண்ணு. இது ஹெலிகாப்டருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லைன்னு தெரியலையா. ஸோ போவோம், அங்கே போட்டுக்கோ. மேலெலாம் போட தேவையில்ல, கீழே போட்டு வந்துடும். தேவை இருக்குமோ? இல்லை தேவை வந்துருக்காது. நம்ம இங்கே போட்டுருவோம். எதுக்கோ வேறு ஏதாவது தேவைப்படும். இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அவனுங்க ஸ்பேன் ஆகிருப்பானுங்க. யாரும் இல்லையா? அந்த இது எடுத்துன்னு வந்துடலாம். எங்கே இதோ இருக்குது. பெயிண்ட் பிக்சர் பீஸ் ஆஃப் பிக்சர் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பிக்சரை போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஏன் கிழவனை போட்டிருக்கானுங்க? கிளவியே சேர்த்து போட்டிருக்கலாங்க. இந்த கிழவன் மூஞ்ச வேறு பார்க்க முடியல, கிளவியே பார்க்க முடியல. அங்கே பாருங்க, சென்ட்ரியில் அவன் கிளவியை ஃபோட்டோ எடுத்து போட்டு வச்சுருக்கானுங்க. கைஸ் அங்கே பாருங்க, கிளவி போகுது. போனால் நம்மளை அடிச்சிடுமோ? எதுக்கோ கட்டில் கீழே ஒளியறது நல்லது. கட்டில் கீழே ஒளியும். இதோ பாருங்க கைஸ், கிழவனும் பின்னாடியே வரான். நம்ம போயிருந்தோம்னா நம்ம அடி வாங்கியிருப்போம். இப்போ கிளவி அங்கே ஏதோ பண்ணிங்க நடக்குது. என்ன பண்ணுதுன்னு தெரியல. ப்ராக்டிஸ் பண்ணுது கைஸ் அங்கே. ஓகே, கிளவி இப்போ போகுது. சரி வாங்க போகலாம். ஓடு ஓடு ஓடு, கிளவி பார்த்துச்சுனா இந்த பக்கு தான் கைஸ் வெளியே இருக்குது. என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டாக போய் போட்டுட்டு வந்துடலாம். 3 எடுத்து போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க போவோம். 2 போட்டாச்சு, லாஸ்ட் 1. எஸ்கேப் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். கிளம்ப மூஞ்ச பாருங்களேன். ஐயோ பார்க்கவே முடியல. வாங்க
இப்போ என்ன தேவை? இன்னும் டோர் லாக்கில் இருக்குது. இன்னும் ஏதோ குட்டிலாம் இருக்குது. இங்கே ஏதோ பட்டனு. இல்லை ஷார்ட்கன் புல்லட் மாதிரி இருக்குது. ஓ, அந்த வெப்பனுக்கு ஷார்ட்கன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துன்னு வந்துடணும். வெப்பன் கீ எங்க ஏதோ பார்த்தோம். வெப்பன் கீ எடுத்துக்கின்னு ஷார்ட்கன் எடுத்துகிட்டு வந்துடும். இப்படி போனால் இறங்க முடியுமோ? இறங்கி பார்ப்போம். என்னடா இது வாயில் அசிங்கமாக இருந்துச்சுன்னா வேறு என்ன வந்துடும். கிளம்ப வர ஐசியூன்றான். ஓடு ஓடு. இது சீக்ரெட் டோர். அதை தப்பிச்சிட்டேன் ஃபைனலி. வெப்பனுக்கு எடுத்துன்னு வந்து ஷார்ட்கன் எடுத்து நான் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தெரியாதா? ஷார்ட்கனில் மண்டையிலே போடுவாங்களே. அதான் ஒரு ஹெட்ஷாட் தான் உங்களுக்கு ஆளுக்கு. அதுதான் கிளம்ப பயந்துச்சு. இப்போ நம்ம போய் ஒன்ட்டா ஃபஸ்ட்டு வரோம் எல்லோரும். இங்கே கிளம்பிச்சு. எங்கள் ஆளுக்கு ஃபஸ்ட்டு கிளம்பி வச்சிடும். இது வந்து பாருங்க ஐஸ் போடுவாங்க. தூக்குனா புல்லட் வேஸ்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இதில் அந்த ட்ராக்லாம் இல்லை. கிளம்பு வரோம் பாருங்க ஐஸ். அங்கே ஃப்ரீயாக நிறைய புல்லட் கொடுக்குறாங்க. அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். டேய் தள்ளுறா டேய். ஐயோ ஏன்டா இப்படி இருக்கிற? விஷமாக இருக்கிறாங்க ஐஸ். இப்போ மேலே போய் நம்ம ட்ரை பண்ணோம். மேலே போகலாம். இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரம் பண்ணி விடலாம். யாரும் கமெண்ட் பண்ணல. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னால் அதே இது மாதிரி பண்ணுறா அப்படின்றான். இங்கே ட்ராக் இல்லை, அதனால் நான் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஷூட்டு குத்தா மட்டும்தான். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு அதை அச்சு முடிச்சிடலாம். ஒன்று நான் ஃப்ரீ ஃபயர் பிளேயரா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அதே ட்ராக் குத்துனானுங்கன்னா உங்களை அச்சு கீச்சிருப்பேன். உங்களை ஒரு 2 3 கஷ்டம். நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள். ஓ இல்லை அங்கே ஏதோ பழக கிட்ட போனால் வந்துடுமோ? சுட்டு பார்த்தா உனக்கு தெரில. எதுக்கோ என்ன இப்போ புல்லட் வரல. சை கேஸ் இப்போலாம் புல்லட் வர மாட்டேங்குது. இப்போ ஃபியூஸ் எடுத்துன்னு வந்துடலாம். ஏன்னா அங்கே ஒரு போர்டு மாதிரி இருந்துச்சு. அங்கே இதுக்கு தான் தேவைன்னு நினைக்கிறேன். இதோ தான் இருக்குது. இந்த போகலாமா? போக முடியும். கைஸ் நேடு கைஸ் கிரனேடு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஏய் இருங்க, நம்ம இங்கே சவுண்டு போட்டு விட்டா கிராணி வரும். நம்ம ஒரு டுமில் அடித்து நேடு போட்டு அதான் கிராணி அச்சிடலாம். என்ன கதை சொல்லுங்க கிராணி. வா கிராணி. கிராணி ஒரு நேடு அப்படியே போட்டு விடுவோம். கிராணி போட்டாச்சு. இல்லை எந்த எஃபர்ட்டும் தெரில. ஆனால் ஏதோ சதர்ன சவுண்ட்லாம் கேட்டுச்சு. சரி வாங்க இந்த டேப்லாம் எடுத்துன்னு போய் போட்டு வந்துடும். டேப் எது யூஸு? ஏன்னா விங்ஸ் வந்துருக்கு. போட்டால் இங்கே தான் போடணுமோ? எப்போ அது ஹெலிகாப்டர் சுற்றுல 2-3 சுற்றுலேயே டேப்பு கைண்டின்னு வந்துடும். கேம் கண்டுபிடிக்கிற எப்படிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறானு தெரில. வாங்க கீ எடுத்துன்னு நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். இதுதான் நோண்டி நடக்கிறான். ஸ்டார்டிங் கிளா ஏதோ ஹெலிகாப்டரில் ஏதோ இல்லையா ஃபியூயல் கேஸ் அந்த கேஸோலின் அதான் பெட்ரோல் ஏறானுங்க. அந்த ஏதோ கீ எங்கேயோ போட்டு நம்ம போய் அதை எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அதை எடுத்து போட்டு நம்ம பூய் அடிக்க போகிறோம். பூயான்னு வந்து பாருங்க. ஃப்ரீ ஃபயர் ஆடி இப்படி வந்துச்சு. ஜெயிக்க போகிறோம். இப்போ அதை ஃபீல் பண்ணலாம். தொட்டவனே போதும்னு நினைக்கிறேன். தொடுறாத சரி. ஓ அங்கே சைடில் தொட்டுனே இருக்கணுமா? எவ்வளோ பொறுமையாக ஏறுது. இவ்வளோ பொறுமையாக ஏறக்கூடாது. ஏறிச்சு.
ஓகே கைஸ், இப்போ அந்த நேரத்துக்குன்னு போய் 2 பேர் வாயிலையும் எடுத்து போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். என் ஆத்திரம் அப்போ தான் நடக்கும். 3 வாட்டி என்ன ஆச்சு சாவச்சானுங்களா, பார்த்துக்கலாம். எங்கண்ணா நீங்கள் எவனது ஒருத்தவங்க மாற்றினா கூட பரவாயில்ல, இந்த நேட்லேயே சாவடிப்பேன் உங்களை. இது வேறு வெறியத்திங்க கிடக்குது. எங்கே 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 ஆளக்காணும் எங்கே கிராணி எங்கே? தோ போதும் வருதுங்க கைஸ், வச்சுக்கூடா கிராணி கோவிந்தா. வாங்க போவோம். சரி வாங்க கைஸ், இப்போ எஸ்கேப் பண்ணிடலாம். இந்த ஒரு நேடை எங்கேயாவது போகணுமே, இது உள்ளே தூக்கி வச்சிடலாம். அதுதான் ஹெலிகாப்டர் கோவிந்தா. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண முடியாது. என்னடா அப்படியே தான் இருக்குது. ஸோ ஓகே, ஹெலிகாப்டருக்கு எடுத்துக்கின்னு நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். வாங்க போவோம். அவ்வளோ ஸ்டார்ட் இன்ஜின். ஓகே கைஸ், இப்போ ஃபைனலாக நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா கேளுங்க. கிராணி 2லேயே இன்னும் டோர் எஸ்கேப்பும் போட் எஸ்கேப்பும் இருக்குது. சரி வாங்க போவோம். கிளவி இப்போ தான் ஒன்று சாதிச்சு, எப்படி நீ வந்த? 2 பேரும் நிற்கிறானுங்க, ஏற்றிட்டு போகலாமா? ஏற்றிட்டுலாம் போக முடியாது போல இருக்கு. சரி ஓகே, பாய் கைஸ். மறக்காமல் லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் பாய், சி யூ, டாடா.